Hi friends, welcome to my channel. நாங்கள் நெக்ஸ்ட் டே ரூம் ரெடி ஆகிட்டு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் ஆட்டோ ஒன்று புக் பண்ணியிருந்தோம் 1 டேக்கு. ஸோ அந்த ஆட்டோவே வந்து நாங்கள் ஒரு பிளேஸ்க்கு இன்றைக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆட்டோ டிரைவர் வந்து எங்களை அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ போகிற வழியில் இதெல்லாம் வியூஸு, நிறைய ரெசார்ட்ஸு, ஸ்டே பண்ணுற பிளேசஸ்லாம் இருந்தது. அவர் வந்து எங்களுக்கு போகிற வழியிலலாம் கைட் பண்ணி ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். பாருங்கள், இது நாங்கள் போகிற ரோட்ஸ்லாம் எப்படிலாம் இருந்தது, நல்ல மலை, காடு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது, பார்க்க நல்ல ஒரு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கள் ஆட்டோ வந்து நாங்கள் 1 டே பேசினனால அவர் வந்து அந்த டைம்குள்ளே வந்து எங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ நாங்கள் வந்த இடம் இதுதான், ஏஆர் தங்க மாளிகை. ஸோ இது வந்து ஒரு தங்க கோட்டை, ஒரு பேலஸ் மாதிரி. ஸோ ஏஆர் தங்க கோட்டை. ஸோ இப்படி தான் இருந்தது என்ட்ரன்ஸ் வியூ. எங்கள் டிக்கெட் இருக்குது. ஸோ டிக்கெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேக் கொடுப்பாங்க. அதை கையில் வந்து நம்ம எல்லாருக்குமே மாட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு நல்ல ஒரு வியூ. நம்ம டிவியில் பார்க்குற ஒரு விஷயத்த நம்ம நேரில் பார்த்த ஒரு ஃபீல், ஒரு அரண்மனைக்குள்ளே போன ஒரு ஃபீல்ஸ். ஸோ அங்கே இருந்த ஒரு ஸ்டாச்சு, ரெடி பண்ண விதம் எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா அழகாக பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ நீங்களும் பாருங்கள், இதுதான் உள்ளே இருக்கிற வியூஸ். அதுக்கப்புறம் இப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இது நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் மட்டும் இப்படி இருக்குது. உள்ளே இருக்கிற ஃபுல் வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ போகிற வழியிலலாம் இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸு, ஹேங்கிங்ஸு, இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸு, ரொம்ப பழைய விஷயம்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், ஸோ இதுதான் உள்ளே இருக்கிற என்ட்ரன்ஸு. இப்போ பாருங்கள், ஃபுல் வியூ நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட ஏஆர் தங்கக்கோட்டையோட ஃபுல் வியூ உள்ளே இருந்து. ஸோ இது வந்து ஒரு ரூம்ஸ் உங்களுக்கு பார்க்குறதெல்லாம் இங்கே ஸ்டே இருக்குது. ஸோ அந்த ஸ்டேக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற ப்ரைஸு. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக அழகாக ஒரு அரண்மனைக்குள்ளே போன ஃபீல். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் ஆனோடனே நம்மளுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் அங்கே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே நல்லா நம்மளை வெல்கம் பண்ணி அழகாக நம்மளை உட்கார வச்சு அதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாட்டு அந்த டைமுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஸ்டாச்சூஸு, அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்தது. இது பாருங்கள், இது ஒரு பெரிய குடம், ரொம்ப பெருசாக வெயிட்டாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயம் அங்கே இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ இது பாருங்கள், ஒரு ஹார்ஸ் சேரியட். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ நிறைய பிக்சர்ஸ் எடுக்கிற இடம்ஸ் நிறைய இருந்தது. அதெல்லாம் எடுத்து நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் சிலது எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய காட்ஸோட ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பழைய விண்டேஜ் கார்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு நாங்கள் உள்ளே இருக்கிற வியூஸ் காட்டுறோம் பாருங்கள். ஸோ இப்படி தான் ஒரு பிளேஸும் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுறது எல்லாமே இது ரூம்ஸு, செப்பரேட் ரூம்ஸு. எல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே, ஆனால் ரொம்ப பெரிய ஸ்பேஸ். நம்ம போக போக ஒரு இடத்துல கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டான விஷயம் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ பெரிய காட்டுக்குள்ளே ஒரு அரண்மனை இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் தான். சுற்றி காடு இருக்கிற மாதிரி இருந்தது.
பாருங்கள் எவ்வளோ பெரிய வியூஸ் பாருங்கள். இது வந்து டாப் வியூ. இப்படி தான் இருந்தோம். ரொம்ப பெரிய ஸ்பேஸ். இதுதான் உங்களுக்கு வியூஸ். இங்கே தெரிகிற எல்லாமே ரூம்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ ரூம்ஸ்க்கு ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு சார்ஜஸ். இது வந்து உங்களுக்கு டாப் வியூ. இந்த மாதிரி நடந்து போயிட்டே இருந்தால் இவங்களாம் வந்து சிப்பாய் நினைக்கிறேன் மேலே. ஸோ இந்த அரண்மனையை பாதுகாக்கிறவங்க போல் மேலே இருக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இது 100 இயர்ஸ் மரம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்த கொரிலாஸ் இதிலெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என் பையன் பாருங்கள் விளாட்றான் அது மேலே ஏறி. இது பாருங்கள், இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரூம்ஸ். இது ரூம் தான், பார்க்க வீடு மாதிரி இருக்குல்ல. இங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்டே இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் அந்த ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. அதில் அடுத்தடுத்து இப்போ நம்மளுக்கு வீடு இருந்தால் எப்படி இருக்கும், பக்கத்து வீடு, அந்த மாதிரி பக்கத்து ஸ்டேயில் ஒரு ட்ரெடிஷ்னலான முறையில் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம நடந்து போனோன்னா உள்ளே நிறைய ரூம்ஸ் இருக்குது. பார்த்தா ஒரு பலாப்பழ மரம், எவ்வளோ பெரிய பலாப்பழ மரங்க, ரொம்ப கிட்ட, கைக்கு கிட்டே இருக்கிற மாதிரி. இது இன்னொரு செட் ஆஃப் ரூம்ஸ். இங்கே அழகாக ஊஞ்சல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பசங்களுக்கு ப்ளே ஏரியாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட். ஸோ இப்படி தான் இருந்தது. அங்கே இன்னொரு விஷயம், நம்மளுக்கு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் பாருங்கள். நாங்கள் இந்த ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம். ஜூஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இவ்வளோ பெரிய பிளேட் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தராங்க 120 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் அங்கே எங்கள் டைம் முடிஞ்சோடனே எங்களோட ஆட்டோ நின்றுது. அதில் நாங்கள் கிளம்பி ரிட்டன் வந்து லஞ்சுக்காக இந்த ஹோட்டல் தான் வந்தோம். ஸோ லஞ்ச் நாங்கள் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஈவினிங் நேச்சர் பார்க்குக்கு போனோம். ஸோ அது ரொம்ப ஒரு நார்மலாக இருந்தது. அங்கே சில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஒரு பஸ் ட்ரிப்போ ஆட்டோ, ஸோ எங்களோட ஓனாகவே நாங்கள் ட்ரிப் பண்ணோம் ஃபேமிலியாக. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் பஸ்ஸில் நாங்கள் ஏறி எங்களோட ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஜோலார்பேட் ஸ்டேஷன் வந்து அங்கே வெயிட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் டீ வாங்கி குடிச்சு அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெயின் வந்துருச்சு. நாங்கள் ஏறிட்டோம். அவ்வளோதாங்க, நாங்கள் சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு பட்ஜெட் ஆன ஒரு ட்ரிப்பு ஃபேமிலியாக. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.